தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க காரணம் அவருடைய இரக்கம் என்பதை மறந்து விடக்கூடாது. எனவேதான் தானியேலுக்கு தேவ தரிசனம் வெளிப்படுத்தப்பட்ட போது தானியேல் தேவ சமூகத்தில் நின்று என்ன ஜெபம் பண்ற தெரியுமா? எங்க நீதியை நம்பி நாங்க கேட்கல ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தை நம்பி கேட்கிறோம், உங்க இரக்கத்தை நம்பி கேட்கிறோம். இன்னைக்கு நாம ஆமென் தேசத்துக்காக அப்படிதான் தேவ சமூகத்தில் கெஞ்ச வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவரே பாருங்கப்பா, இந்த கொள்ளை நோயினால் இந்த தேசம் எவ்வளவு ஒடுக்கப்படுகிறது, நீங்க பார்த்து பதில் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் கிருபையா இறங்க. அவர் ஜெபத்தை நாம ஜெபிக்கும் போது நம்ம இருக்கிற சூழ்நிலை அவருக்கு தெரியுங்க. ஆமென். நாத்தான்வேல் தேவ சமூகத்தில் வரும்போது என்ன சொல்றாரு? நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது நான் உன்னை பார்த்தேன். எப்படி பார்க்கிறாரு பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க இங்க வந்திருந்து ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. எந்த சிச்சுவேஷன்ல நீங்க வந்தீங்கிறத பார்த்து உங்களுக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பார்க்கிறவர், பார்த்து அவன் கஷ்டத்திலே நாம போய் உட்கார்ந்து இருக்கும் போது பார்க்கிறார். எதை பார்க்கிறார் தெரியுமா? நாம எத்தனை மணிக்கு வந்து உட்கார்ந்தோம் இல்லை, நாங்கள் அப்படிதான் பார்ப்போம். எத்தனை மணிக்கு? அவர் அப்படி இல்லை, எங்க இருந்து எவ்வளவு கஷ்டத்துல இருந்து வந்திருக்கா தெரியும். மோசே கிட்ட எப்படி சொன்னா தெரியுமா? என் ஜனத்தின் கூக்குரலை நான் கேட்டேன் என்று. உண்மையிலே ஆண்டவர் கேட்டிருக்கு. ஏன்னா அவங்க அவருடைய நாமத்தையே மறந்துட்டாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவார்? ஆண்டவர் உம்முடைய நாமம் என்னன்னு கேட்டா நாமத்தையே மறந்துட்டாங்க. இந்த ஜனங்கள் எப்படி ஜெபம் பண்ணி இருப்பாங்க? ஆனா அவங்க உபத்திரவத்தை பார்த்தார் ஆண்டவர், பார்த்து கேட்டார். ஆகாரின் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த உபத்திரவத்தை பார்க்கிறாங்க. அப்போ என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் என் நிலைமை அவருக்கு தெரியும். நான் அப்பான்னு கூப்பிடும் போது இதுக்கு பின்னாடி இருக்கிற வலி என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஜெபித்த போது பார்த்தா இஸ்ரவேலர்கள் கூக்குரல் இட்ட பிறகுதான் பார்க்கிறார். அவங்க பெருமூச்சின் சத்தம் கேட்டுதான் வரார். உன் வேதனை நெருக்கத்தை காரணம் காட்டி ஜெபிக்காமல் இருக்கிறாயோ, நீ ஏன் கர்த்தருடைய பார்வைக்கு மறைந்து மறைந்து போகிறாய்? சரி, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் அதனால இந்த பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நீ அப்படி ஓரமா போறியா? இல்ல இல்ல, இதுல இருந்து வெளியே வரதான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமே, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு காரியம் செஞ்சு அதனாலதான் இனி அவ்வளவுதான், ஆண்டவரே எனக்கு செவி கொடுக்க மாட்டார் சொல்லிட்டு நீ ஒதுங்கிறாத. உன் பிள்ளைகளை உணர்ந்து கர்த்தருடைய முகத்துக்கு நோக்கி பார், இரக்கத்துக்காய் நீ கெஞ்சுவாயானால் இதோ உன் ஜெபத்தை செவி சாய்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் பார்த்து செவி கொடுக்கிறார். ஆமே, முழு விசுவாசத்தோடு பேதுரு, சந்தேகம் உள்ள இருக்கு, ஆண்டவரே ரட்சியும் என்கிறார். ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு ஏன் சந்தேகம்? ஆமே, அந்த இடத்துல நீதிக்கு தக்க பலன் கொடுக்கல, அவருடைய இரக்கத்துக்கு தக்க பலன் கொடுக்கிறார். நான் இதை தியானித்த போது ஆண்டவரே, அப்ப நாம் பெற்றுக்கொண்ட ஜெபத்தின் பலன் எல்லாமே ஆமே நீங்க பார்த்து தந்ததப்பா, பார்த்து செஞ்சதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என் சூழ்நிலையை பார்க்கிறார். ஆமென். நான் ஆழமான கிடங்கில் இருக்கிறத பார்க்கிறார், நான் நெருக்கத்தில் இருக்கிறத பார்க்கிறார், என் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறத பார்க்கிறார், பயங்கரமான குழியில் இருக்கிறத பார்க்கிறார், ஒடுக்கப்படுகிறதை பார்க்கிறார். நிச்சயமா என் தேவன் என் ஜெபத்துக்கு செவி கொடுப்பார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பார்த்து செவி கொடுக்கிறார், பார்த்து செவி கொடுக்கிறார். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது ரொம்ப கவனமாவும் இருக்கணும். சும்மா சோத்திரம் 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 சொன்னாலாம் அவர் பார்த்துட்டு ஜாலியா இருந்துட்டு, ஆண்டவரே தேசத்தின் மேல் மனம் இறங்கும். எப்படி?
ஏசி போட்டுட்டு பெட்ஷீட்டுக்குள்ள படுத்துட்டு, ஆண்டவரே என் ஜனத்தை, நீ தூங்க. வேதனை, என் பிள்ளை உண்மையில வேதனைப்படுறான், என் பிள்ளை உண்மையில கஷ்டப்படுறான். அவர் பார்க்கிறார். ஆண்டவரே என் குடும்பத்தை ரட்சியும் ஆண்டவரே. சிப்ஸ் வாயில போட்டுட்டு, ஆண்டவரே இப்போ ரட்சிப்பு உடனே. அவர் பார்த்து, நானும் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன் பிரதர் வருஷ கணக்கா. நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு அவர் பார்த்து செவி கொடுக்கிறார். தாவீதுக்கு இப்படி செவி கொடுத்தார் தெரியுமா? 18வது சங்கீதத்துல தாவீதுனுடைய சாட்சி அது. 18வது சங்கீதம் அதனுடைய 4 முதல் வேகமாய் 6வது வசனத்தை வாசிங்க. நேரம். எனக்கு உண்டான நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அபயமிட்டேன். நமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அபயமிட்டேன்னு அழுறேன், சத்தம் போடுறேன். அப்பா நெருக்கத்தை பாருங்கப்பா, 4ல இருந்து பாருங்க. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொள்ளுதுப்பா, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்துதுப்பா, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொள்ளுது, மரண கண்ணி என் மேல விழுந்துட்டுப்பான்னு சொல்லிட்டு அவன் கதறின போது கர்த்தர் எப்படி செவி கொடுக்கிறாரா? தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். கூப்பிடுதல் அவர் சந்நிதியில், என் கூப்பிடுதல் நேரம் எங்க போச்சு? அவருடைய சமூகத்தில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. செவிகளில் ஏறிட்டான். அது அப்படியே அந்த நம்ம பேசுற ஜெபம் அப்படியே டிராவல் ஆகி வேற எங்கேயும் போகல. அப்படியே அவருடைய சமூகத்தில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு, ஏறினதும் கர்த்தர் என்ன செய்தார்? அப்பொழுது பூமி அசைந்து. ஏன் அசைஞ்சுதான்? 13வது வசனம். கர்த்தர் வானங்களில் இருந்து குமரினார். அதன் அர்த்தம் என்ன? இங்க இருந்து நான் கத்தின போது அங்க இருந்து கர்த்தர் எனக்காக கத்துறார். ஹல்லேலூயா. நான் இங்க இருந்து கத்தினா எனக்காக பரலோக தேவன் குமருவார். ஆமென். அவர் குமர்னால முடிஞ்சு. ஆமென். வானம் அசையுமா, பூமி அசையுமா. ஆமென். ஜெபிக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்ம ஜெபிக்கும் போது அவர் பார்க்கிறார். ஜெபம் ரொம்ப முக்கியம். நாம எப்படி ஜெபிக்கிறோம்? ஜெபத்திலே நாம் சொல்லுகிற வார்த்தைகள் அவருடைய சமூகத்தில் போய் ஏறணும். கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்க போவாங்க. நான் கார்ல இருப்பேன், அவரை வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்க அப்படி சொல்லுவோமா நம்ம? இல்ல, எப்படி மனு கொடுப்போம்? அப்படி பணிந்து குனிந்து. இல்ல, 10 பேர் வச்சிட்டு இருப்பாங்க, நம்ம கையிலிருந்து வாங்கணும். அவர் பிரிச்சு படிக்கணும். அவருக்கு படிக்கும் போது அவருக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணுங்கிற எண்ணம் வரணும். அடுத்ததை செய்யணும். இவ்வளவு காரியம் இருக்கு. நம்ம கொடுக்கிறதுல இருக்கு, நம்ம எழுதுறதுல இருக்கு. இது சும்மா எழுதி போடுவோம், போட்டா அது அவங்க எங்கேயாவது போடுவாங்க. நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது அவர் பார்க்கிறார். என் புள்ள அபயமிடுறான். தாவீது அபயமிடுறான்னு தெரிஞ்சதும் அவர் குமரினார், சத்தத்தை தொனிக்க பண்ணினாராம். ஜெபிக்கும் சபையே, ஜெபிக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவர் பார்க்கிறார். பார்த்து செவி கொடுக்கிறார். ஆமென். 2வது பாருங்க, ஜெபிக்கிறவனுக்கு அவர் செய்கிற காரியம். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனம். 2 நாளாகமம் 32:24. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணின போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி, அவர்
அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணி அற்புதத்தை கட்டளையிடுகிறார். அப்ப ஜெபம் அடுத்து வாக்குத்தத்தம் அடுத்து அற்புதம். என் ஜெபத்துக்கு செவி கொடுத்தார் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? எனக்கு அவர் தருகிற வாக்குத்தத்தம் அல்லது வார்த்தை. இந்த 3 சொன்னேன், ஜெபம், வாக்குத்தத்தம், அற்புதம். இந்த 2 நடந்தவங்க கை தூக்குங்க. இந்த 2 நடந்தவங்க கை தூக்குங்க. நல்ல ஓகே. 2 பெருசா 1 பெருசா? 2 பெருசா 1 பெருசா? 2. சிலர் இப்படி எண்ணி பார்க்க, இந்த சைடு 1 இருக்கு. இந்த 2 நடந்திருக்குன்னா இந்த 1 நடக்குமா நடக்காதா? நடக்கும். சத்தமா சொல்லுங்க, நடக்கும். நடக்கும்.